எல்லா புகழும் இறைவனுக்கே. கிராமத்து விருந்துன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற இந்த ராகி கூழை எப்படி செய்யலான்னு இப்ப பார்க்கலாமா. ராகி களி எப்படி செய்யணும்னு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு இருக்கிறேன். அதே ப்ராசஸ் மாதிரி தாம்மா இதுக்கும் அதே மாதிரி தான் செய்ய போறோம். இது நான் யாரும் இந்த மாதிரி மெத்தடை நான் செஞ்சேன்னு ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. நான் தான் இது முதல் முறையாவே நான் இதை நான் உங்களுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிற மெத்தடை நான் சொல்லி கொடுக்குறேன்னு நானே நினைக்கிறேன்மா. ராகி நல்லா எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தேவையான தண்ணி 1க்கு 2 தண்ணி வச்சு லிட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோவில் 3 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்மா. எந்த ராகியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்மா. 1 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு நல்லா வேக விட்டுருக்குறேன்மா. என்னோடது பழைய அரிசினால நல்லா வெந்திருக்குது, ஆனால் குழையில. நீங்கள் இது கடைசி அந்த கஞ்சி நல்லா வத்தி வர்ற அளவுக்கு அந்த சாப்பாட்டை நல்லா வேக வச்சு ட்ரை கொஞ்சம் கூட கஞ்சி இல்லாத அளவுக்கு அப்படியே கஞ்சியை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த ராகிக்குள்ள அரைச்ச கலவையை சாதத்தோட போட்டு இப்போ நான் கிளறேன்மா. இப்போ உப்பு இந்த இடத்துல பார்க்குறேன், பார்த்துட்டு உப்பு போட்டு அதையும் நல்லா கிளறிக்கிறேன். இதை நான் கிளறிட்டு இருக்கும்போதே இன்னொரு அடுப்பில் இரும்பு தம்முக்கு வைக்கிற இரும்பு பிளேட்டை போட்டு ஹை ஸ்பீடுலேயே ஃப்ளேமை நல்லா வச்சிருக்கேன். அந்த சீட்டு அயன் சீட்டு சூடாகிட்டு இருக்குதுமா. இப்போ நம்ம டக்குன்னு இதை கிளறிட்டு அந்த சூடாகி இருக்கிற இரும்பு பிளேட் மேலே இந்த கூழ் இருக்கிற சட்டி தூக்கி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட்டு தூக்கி வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கு போயிருங்க. லோ ஃப்ளேமுக்கு போயிட்டு டயத்தை பார்த்துக்குங்க. 10 நிமிஷம் திறந்தே பார்க்காதீங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்க திறந்து ஒரு கிளறி கொடுத்து அமுத்திட்டு மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. லீவிங் டைமா விட்டுருங்க, தீ எரியக்கூடாது, லீவிங் டைமை விட்டுருங்க. அது நல்லா சுருண்டு அடிப்பிடிக்காம வரும். இப்ப அதை அப்படியே எடுத்து வச்சு ராகி களியா வச்சு அதுக்கு வேணுங்கிற குழம்பு அதுக்கு வேணுங்கிற தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அடுத்த ப்ராசஸிங் இது கூழா குடிக்கணும்னா அதை டேஸ்டா எப்படி மாற்றி அதை எவ்வளோ டேஸ்டா குடிக்கலாங்கிறத நான் இப்போ சொல்றேன்மா. எவ்வளவோ பேர் இந்த களியை எத்தனையோ முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் டெய்லியுமே செய்கிற அளவுக்கு இது ரொம்பவும் எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இது கிராமத்து, இதை நீங்கள் கூழுன்னு நினைக்காதீங்க. இது ஆடி பெருக்கு நாள். நான் இந்த ஆடி பெருக்கில் 5 டிஷ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மோர் குழம்பு காய் இல்லாமல் செஞ்சு காமிச்சிருக்கேன், புளிசோறு செஞ்சு காமிச்சிருக்கேன், சோயா பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன், தயிர் சாப்பாடு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கூழ் செஞ்சு காமிக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த நான் கூழும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன்மா. இது கிராமத்தில் வேகாத வெயில்ல ஒருத்தர் நடந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இது விருந்தோம்பல். இது நீச தண்ணியை இதை ஊற்றி கொடுப்பாங்க. எல்லா காட்டுகளில் அந்த காலத்தில் விவசாயத்தை நம்பி வாழ்ந்தாங்க. நடந்து வர்றவங்களுக்கு வேற எந்த பக்கத்தில் ஹோட்டலு அந்த மாதிரிலாம் இருக்காதுமா. இந்த விருந்தோம்பலான உணவு மறக்கப்படக்கூடாது. நம்மளோட லைஃப்ல இது சத்தானதாவே இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடி பெருக்கு நாள்ல இந்த கூழை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு வெயில் 103 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுண்டாவே கலெக்டரே கூப்பிட்டு வயசானவங்களோ நோயாளிகளோ வெளியே வராதீங்க, வாட்டர் டீஹைட்ரேஷன் ஆகும்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. நம்மளோட உடம்பு அந்த அளவுக்கு இப்போ ஆரோக்கியம் கெட்டு போய் கிடக்குதுமா. அன்னைக்கு வேகாத வெயில தான் விவசாயம் மாட்டை வச்சு விவசாயம் பண்ணினாங்க. அது சொல்லப்போனால் ஒரே வார்த்தை முன்னாடி நான் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்கிறேன். இது எளிமையான கிராமத்து விருந்தோம்பல். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொள்ளு சட்னி வச்சுக்குவாங்க. இதை அந்த காலத்தில் இதை கொண்டு போய் மண் களையத்தில் கொண்டு போய் கட்டி ஒரு மரத்தில் தொங்க விட்டுருவாங்க. இதுக்கான மோர் மிளகாய் இந்த மாதிரி இதெல்லாம் சட்னி இதெல்லாம் ஒரு இலையில கட்டிட்டு போய் வச்சுக்குவாங்க. இதை தொட்டுக்கும் போது தேங்காயோட சரட்டை பக்கத்தில் இருக்கும் அவங்க தோட்டத்துக்குள்ள. அதுலேயே எடுத்து ஒரு சாசரா யூஸ் பண்ணி அதை எடுத்து வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ ஒயர் கூட இருக்கு, தூக்கு பூசி இருக்குது, சின்ன சின்ன டப்பா சில்வர்ல கிடைக்குது, இல்லை போட்டு இப்போ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கம்மா. இப்போ நான் இது எப்படி கலக்கணுங்கிறத முறையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்மா. இது என்னோடது
புழுங்கல் அரிசி ரொம்பவும் பழசானது, அதனால நெத்து நெத்தா தெரியுது. ஆனாலும் இந்த களிக்கு நம்ம செய்யும்போது மசிஞ்சு வர்றதை விட இந்த மாதிரி இருக்கணும், நெத்து நெத்தா இருக்கணும். இது நல்லா வெந்து இருக்குதுமா, பார்க்கறக்கு உங்களுக்கு அப்படி தெரியும். நல்லா வெந்துருச்சு. 20 நிமிஷம் நம்ம தம்மு வச்சிருக்கோம். கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமா உங்களுக்கு கலக்கி காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தயிரை இப்படி தள்ளி விடுங்க. நல்லா கிரீமியாவே ஆடையோடவே நல்லா தள்ளி விடுங்க. இப்படி கலந்துக்குங்க. பாருங்க, உப்பு போட்டுக்கலாம். இப்ப இது தயிருக்காக இந்த உப்பு போட்டிருக்கேன். இப்ப கலந்தாச்சுமா. இது நாங்க இதை சொல்றது செம்புன்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த தண்ணி அதுக்கு மேல இப்படி ஊத்திக்கலாம். இதுதான் நீச தண்ணிங்கிறது. இது மேல தெளிஞ்சு வர்றதா நீச தண்ணி. இதுல நம்ம இப்ப தோட்டத்துக்கு எடுத்துட்டு போறதா இருந்தா இதுல ஒரு சின்ன வெங்காயம் இதை போட்டுக்குவாங்க. முதல்ல நம்ம கலந்த பாத்திரத்திலே ஊற்றி இதை நம்ம கழுவி நம்ம இப்போ இதை ஊற்றிக்கிறோம். நம்ம பாரம்பரியமான இது விருந்தோம்பல் உணவுமா. பசிச்ச வயிறுக்கு இது சாப்பிடும்போது அவங்க மனசு எவ்வளோ வாழ்த்தி இருக்கும். பசியோட உணர்வை தெரிஞ்சவங்கள தான் இது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு தெரியுமா. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ராய் மாவு நைட்டு களியாக கிண்டி சுட சுட களியும் குழம்பு சாப்பிட்ருவாங்க. அதில் இந்த மாதிரி நீசத்து தண்ணி ஊற்றி வச்சு காலையில் தூக்கு பசியில் ஊற்றிட்டு தோட்டத்துக்கு போவாங்க. யாரு கேட்டாலும் இல்லைங்காம அட நீஸ் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்காமையே கொடுப்பாங்க. அதான் ஒரே வார்த்தை, கிராமத்து விருந்தோம்பல் அப்படிங்கிறது இந்த உணவு தாங்கிறத ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நம்புறது இதுதான் விருந்தோம்பலா இருந்திருக்கும். பசிச்ச வயத்துக்கு உணவிடுறதுங்கிறதா முதல் விருந்தோம்பல். அப்புறம்தான் விருந்து எல்லாமே. இப்போ ட்ரெண்டா ஒரு நாளைக்கு புரோட்டாங்கிறாங்க, ஒரு நாள் சப்பாத்திங்கிறாங்க, ஒரு நாள் 6 பரோட்டா. அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு எது தேவையோ அதுவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் ஹெல்த்தான முறையில் எப்படி செஞ்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுவும் நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணமாக இருக்குது. பாருங்க, இதை ஊற்றிக்கிறேன். இந்த நீஸ் தண்ணி எப்படி கலந்து வந்திருக்குதுன்னு இப்படி இதை காய போட்டு கரைச்சி இந்த பாரி செம்பில் ஊற்றி இந்த குடிச்சுக்குவாங்க. பங்கி எல்லாரும் குடிச்சுக்குவாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் செஞ்சுருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இது நீங்களும் ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ நீங்கள் வாங்கி வீட்டில் எப்போவுமே ரெடியாக சிறுதானிய வகைகள் வாங்கி அளவான வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது இதே மாதிரி வேக வச்சு எடுத்து நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட வாசம், அரோமா, மனம், சத்து எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது அதான் ஒரே வார்த்தை, கிராமத்து விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதுதான் அப்படின்னு நான் நம்புறேன்மா. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க. இது எங்களோட இப்ப காலையிலத்த பிரேக்ஃபாஸ்ட். இதுக்காக நாங்க தொட்டுக்கிறதுக்காக மோர் மிளகா வச்சிருக்கோம், சுண்ட வத்தல் வச்சிருக்கோம், கொத்தமல்லி தழை சட்னி வச்சிருக்கோம்மா. நீங்களும் இது போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா.